அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். ஒரு ₹2 கம்மாமரேட்டிவ் காயின்ஸ் ஒரு செட்டு கொடுக்க போகிறேன். இது ₹2 இதில் ஆரம்பிக்கு 1982 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபோல்ட்ரு போட போகிறேன். மொத்தம் 20 காயின்னு ஃபோல்ட்ரு போட்டு எழுதி தருவேன். இப்போ இதில் 1982 இந்த இருக்கா. காயின் கண்டிஷனையும் பார்த்துக்கிட்டு வரணும். நான் சொல்ல அதையும் கேட்டுட்டு வந்துடணும். ₹2 நேஷனல் இன்டகிரேஷனு 1982 பெரிய காயின், பிக் காயின். ஒன்றாவது வச்சாச்சா. ரெண்டாவது டெல்லி ஏசியன் கேம்ஸ், 9th ஏசியன் கேம்ஸ் 1982. பாம்பே கல்கட்டா 2 மிண்டு உண்டு. ரெண்டுமே ஒரே கேட்டகிரி தான். 9th ஏசியன் கேம்ஸ். இது ரெண்டாவது நாணயமாக வைக்கிறேன். இதில் வச்சுக்கிட்டே வருவேன். மூணாவது ஹாப்பி ஃபேமிலி. ரெண்டுமே ஸ்கேர் ஐட்டம். மும்பை இருந்தால் ₹250, ஹைதராபாத் இருந்தால் ₹500. ஹாப்பி ஃபேமிலி ஒரு காயின். 1993 மும்பை மின்ட்டை காமிக்கிறேன். இதனுடைய ஒர்த்து ₹250 யூஎன்சியாக இருந்துச்சுன்னா. இது காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. அந்த குழந்தை, பலூனு, அந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணு, 2 குழந்தைங்க, காயின்ஸை பார்த்துக்கோங்க. இது தேசிய சின்னத்தை பார்த்துக்கோங்க. அதை வச்சிடுறேன். அதுக்கு அடுத்து 4வது காயின். பயோடைவர்சிட்டி வேர்ல்டு ஃபுட் டே. ஹைதராபாத்து, பாம்பே 2 மிண்டு. பயோடைவர்சிட்டி இந்த இருக்கு. காப்பர் நிக்கல் காயின் ₹2 காயின். ஓல்டு காயின்ஸ்லாம் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. படம் போட்ட காயின் கிடைக்க மாட்டேங்குது. சாதாரண மேப் காயினே கிடைக்க மாட்டேங்குது. பயோடைவர்சிட்டி 1993 மும்பை மின்ட்டு மும்பையா கல்கட்டான்னு கூட பார்த்துக்கிடுவோம். மும்பை இதுங்க வைக்கிறேன். 5வது நாணயம் வாட்டர் ஃபார் லைஃப் வேர்ல்டு ஃபுட் டே. இது மின்ட்டு. அதனோட யூஎன்சியாக என்ன ரேட்டு, எக்ஸ்எஃப்னா என்ன ரேட்டுன்னு பார்த்துக்கிட்டே வரணும். ஏன்னா ஸ்கேர் ரேட்டத்துக்கு போயிடுச்சு. பாம்பே ஹைதராபாத்தும் ஸ்கேர். கல்கட்டா மட்டும்தான் காமன். 1994 வாட்டர் ஃபார் லைஃப் வேர்ல்டு ஃபுட் டே. ரெண்டும் சேர்ந்து என்ன, வாட்டர் ஃபார் லைஃப் வேர்ல்டு ஃபுட் டே. இதை வச்சுருந்தேன். அடுத்தது இங்கே வச்சுருக்கேன். இதனோட ரேட்டு உங்களுக்கு தெரியும். அக்ரி எக்ஸ்போ பாம்பே இருந்தால் ₹700 ரேர் காயின். இது கல்கட்டாவாக இருந்தால் ₹1500. இது பாம்பே 1995. இது பாம்பே மின்ட் காயின் தான். ரேர் காயின் இது. இன்றைக்கி இது ஒன்று கிடச்சிச்சு. இந்த ஒன்றுக்காண்டி பாக்கி 19 காயின் ரெடி பண்ணி 20 காயினை வச்சு உங்களுக்கு பதிவு போடுது. இது ஒன்று இன்றைக்கி கிடச்ச நாணயம். அந்த ஒன்றுக்காக எங்கிட்ட போட்டுருவேன். அப்புறம் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. அது ரொம்ப ரேர். நிறைய நாணயங்கள் என்கிட்ட இல்லை. இது ஒன்று கிடைக்க உங்களுக்கு ஒரு பதிவு போட்டுகிட்டே இருப்பேன் நான்.
தனியாக வச்சுருக்கேன். அது மாதிரி எல்லாத்துக்கும் ஃபோல்டர் போட்டுருவேன். அதுக்கடுத்து திருவள்ளுவர் ஒரே மின்ட்டு தான், பாம்பே மின்ட்டு தான். எக்ஸ்எஃபாக இருந்தாலே 300 யூஎன்சி இருந்தால் 1000 இதெல்லாம் எக்ஸ்எஃப் தான். பாம்பே மின்ட்டு இது. 8th வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஜெயந்த் திருவள்ளுவர். 8வது உலகத்தமிழ் மாநாடு தஞ்சாவூரில் நடந்துச்சு. PV நரசிம்மராவ் அவர்கள் வருகை புரிந்தார்கள். 8th வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் கோயம்புத்தூர் நடந்தது. 8th வேர்ல்டு தமிழ் கிளாசிக்கல் கான்ஃபரன்ஸ் செம்மொழி மாநாடு. இது உலக தமிழ் மாநாடு, அது உலக தமிழ் செம்மொழி மாநாடு. இது 95 நடந்துச்சு. ஜெயலலிதா அம்மா அப்போ வந்து தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தாங்க. இந்தியாவின் பிரதமராக நரசிம்மராவ் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்து தஞ்சாவூரில் அந்த உலகத்தமிழ் மாநாடை நடத்துனாங்க. நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது மட்டும் அல்லாமல் ஜெயலலிதாவுக்கும் அம்மாவுக்கு முன்னாடியும் PV நரசிம்மராவ் ஐயாவுக்கு முன்னாடியும் நான் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி காமிச்சேன். எங்கள் டீம், நான் சொல்ல முடியாது, நாங்கள், அப்படி எங்கள் டீம். அப்போ எனக்கு வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி, எனக்கு வயசு அப்போ 30. இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்ட சமயம் திருவள்ளுவர் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நேதாஜி 96 வேண்டாம், ஏன்னா 96 வச்சுருக்கேன், வேண்டாம். அதுக்கடுத்து படேல் அவங்க இந்தியாவின் இரும்பு மனிதர். அவங்களோட நாணயம் நொய்டாவாக இருந்ததுன்னா, எல்லா நாணயமே ஸ்கேர் தான். நொய்டாவாக இருந்ததுன்னா 1500. இது என்ன மின்ட்டுன்னு பார்ப்போம். ஹைதராபாத் மின்ட்டுன்னு நினைக்கேன், ஆனால் நொய்டா மாடலாக தான் இருக்குது. ஹைதராபாத் மின்ட்டு தான். ஹைதராபாத் மின்ட்டு தான். ஒரு நாணயத்தினோட ரேட்டு யூஎன்சி இருந்து 500. அதையும் இதோட வைக்கிறேன். 3, 7, 8 காயின் ஆகிப்போச்சு. அதுக்கடுத்து நேதாஜியில் எல்லா காயினுமே ஸ்கேரு. கல்கட்டா மட்டும் காமனில் இருக்குது. 1997, 96னால் கொஞ்சம் ரேட் அதிகம். 97 இது வந்து மும்பை மின்ட்டுன்னு நினைக்கிறேன். மும்பை மின்ட்டுன்னா இதில் ரேட் எவ்வளோ போட்டிருக்கு? 400 போட்டிருக்கு. அதையும் இதில் வச்சிடுறேன். இனி வரக்கூடிய கலர்கள் இந்த கண்டிஷன் கூட காயின் கிடைக்காத போல இருக்குது. அரவிந்தில் எல்லாமே ஸ்கேர் ஆயிடுச்சு. இந்த இருக்க அரவிந்தர் எல்லாமே ஸ்கேர் காயின். 1998. டைமண்ட் அதையும் வச்சாச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நாணயம் வச்சுட்டேன். இன்னொரு 10 பார்ப்போமா? அரவிந்தருக்கு அடுத்து சித்தரஞ்சன் தாஸில் ஹைதராபாத் மின்ட் வந்து ஒரு 50,000 இருக்கும். நொய்டா வந்து 150, கொல்கட்டா வந்து 100. ரெண்டுமே காமன் கேட்டகிரி தான். இது வந்து கொல்கட்டா 1998. 11வது நாணயம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சத்ரபதி சிவாஜியில் ஹைதராபாத் மின்ட்டு தான் ரேட் அதிகம். என்ன மின்ட்டு வச்சுருக்கோன்னு பார்ப்போம். மும்பை மின்ட்டு வச்சுருக்கேன். சத்ரபதி சிவாஜி 1999. இதில் 100 நாணயம், 50 நாணயம்லாம் வச்சுருக்கேன். கொடுக்கத்தான் முடியல. அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இது கிடைக்கவே மாட்டேங்குது இந்த காயின். எல்லாமே ஸ்கேரு. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எல்லா நாணயமும் ஸ்கேர். மொத்தம் 3 மின்ட்டு தான். காயின் ஃபுல் கண்டிஷனு. கிடைக்கவே மாட்டேங்குது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கிடைக்கவே மாட்டேங்குது. மும்பை மின்ட்டை பார்த்துக்கோங்க கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. 13வது நாணயம். அதுக்கடுத்து 14வது நாணயம் சியாம பிரசாத் முகர்ஜி. எல்லாமே ஸ்கேர் காயின் தான்.
சியாம பிரசாத் முகர்ஜி 2001 எல்லாமே ஸ்கேர் காயின் தான். என்ன மின்ட்டுன்னா ஹைதராபாத் மின்ட்டு. ஹைதராபாத் மின்ட்டுனா ஒரு நாணயம் வந்து 400 ரூபா விட்ருக்கேன் அந்த யூஎன்சியாக இருந்தால். நான் வச்சுருக்கேன் நான் ஹைதராபாத் மின்ட்டு. அதுக்கடுத்து ஜெயந்த் துக்காராம் இந்த இருக்குது. ஜெயந்த் துக்காராமில் வந்து ஹைதராபாத் மட்டும் ஸ்கேரு, மற்றதெல்லாம் காமனு. இது என்னென்னு பார்ப்போம். 2002 ஜெயந்த் துக்காராம் கொல்கட்டா மின்ட்டு. கீழே எந்த மின்ட்டுமே கிடையாது. பன்னெண்டு வச்சாச்சு, 15 வச்சாச்சு. 8 4 12 தானே வருது. அப்புறம் 8 16 16. அதில் இந்த சித்திரம் இந்த 96 கழிச்சா 15 வச்சாச்சு. அதுக்கடுத்து ரயில்வே. இந்தாங்க ரயில்வேயில் பாம்பே தவிர மற்றதெல்லாம் ஸ்கேர் காயின்னு. மின்ட்டு தெரிஞ்சதோ தெரியல, உங்கள்கிட்ட நான் காமிச்சிருவேன். இது ஹைதராபாத் மின்ட்டு. பாம்பே தவிர மற்றதெல்லாம் ஸ்கேரு. ஹைதராபாத் மின்ட்டு தான் அதிகமான ஸ்கேர் 200 போட்டிருக்கேன். அதைத்தான் உங்களுக்கு வைக்கிறேன் நான். இப்போ என்ன காயின் காமிச்சிட்டு வரணும் இதைத்தான் வைப்பேன். இதை காமிச்சிக்கிட்டு இருக்க சமயம் எனக்கு தெரியாமல் ஒரு நல்ல மின்ட்டை வச்சுட்டு அது வந்து ரேட்டு அதிகமாக இருக்க அதை வச்சுட்டோமேன்னு சொல்லி யோசிக்கலாம் மாட்டேன். அதே நான் தான் உங்களுக்கு தருவேன். நான் எதை வைக்கணும் அதை தான் தருவேன். அப்புறம் இதில் வைக்கிற ஒரு நாணயம் இப்போ இது வந்து ஹைதராபாத் மின்ட்டாக இருக்கும், இல்லை மும்பை மின்ட்டாக இருக்கும், நொய்டா மின்ட்டாக இருக்கும். அது வந்து இங்கே ரேரு ஸ்கேரு விலை அதிகமாக போட்டிருப்பான். ஐயோ மாற்றி வச்சிட்டோமோ, அப்போ நம்ம விலை குறைய உள்ள நாணயத்தை வைப்போம், காமன் மின்ட் ஒன்று எடுத்து வைப்போம், இப்போ வச்சதை எடுத்துருவோம் அப்படிங்கிற பேச்சுக்கெலாம் இங்கே இடம் கிடையாது. இப்போ வச்சுக்கிட்டு இருக்கேன்ல இதே தான், இதே மின்ட்டு இதே காயின் தான் கொடுப்பேன். வேறு மாற்றலாம் மாட்டேன். மாற்றுறாந்தா வேறு பதிவு தான், வேறு செட்டு தான் மாற்றுவேன், இதை மாற்ற மாட்டேன். அதுக்கடுத்து ஏர்போர்ட்ஸ் காயின் ஒரே ஒரு காயின் இருக்குது. இது வந்து யூஎன்சி காயினை பார்த்துக்கோங்க. உள்ளேயும் வெளியும் நல்லா எல்லா பக்கமே நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து யூஎன்சி காயின். அது 3000 ரூபா இதோட ரேட்டு. இது வேணுங்கிறவங்க தனியாக வாங்கிக்கோங்க. இதில் நான் வைக்கலை. அதை வச்சா ரேட்டை கூட சொல்லணும், தேவையானு சொல்லணும். லூயிஸ் பிரெய்லி காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. லூயிஸ் பிரெய்லி ஒரு நாணயம் வைக்கிறேன். இதில் லூயிஸ் பிரெய்லியில் எல்லாமே காமன் காயின் தான். இது என்ன மின்ட்டு? ஹைதராபாத் மின்ட்டு. லூயிஸ் பிரெய்லியில் ஹைதராபாத் மின்ட்டு. காயின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எழுத்தின் வரி வடிவமைதியை உருவாக்கினவர் இவர். 200வது பர்த்டே இது லூயிஸ் பிரெய்லி. ஒரு நினைவு நாணயம், சரியான நினைவு நாணயம். இதையும் ஒன்று வச்சுருவோம். லூயிஸ் பிரெய்லிக்கு அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரே மின்ட்டு தான், கல்கட்டா மட்டும்தான், வேறு மின்ட்டு கிடையாது. அதனால் இதில் கீழே மின்ட்டை தேட வேண்டாம். 1935 to 2010. செல்லுடைய கிளாரிட்டி எவ்வளோ தான் இருக்குது. ஒரு டைகர் காயின், புலி காயின். ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நினைவு நாணயம், பிளாட்டினம் ஜூப்ளி இந்த நாணயத்துக்கு பேர். அதில் ஒன்று வைக்கிறேன். அதுக்கடுத்து டெல்லி 19வது காமன்வெல்த் கேம்ஸ் 2010 உள்ள டெல்லி நாணயம் இந்த இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுலேயும் 3 மின்ட்டு உண்டு. 3 மின்ட்லேயும் இது வந்து கல்கட்டா மின்ட்டு. கீழே எந்த மின்ட்டும் இருக்காது. காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. அதில் ஒரு நாணயம் வைக்கேன். அப்புறம் வந்து ஒரு 75th இண்டிபெண்டன்ஸ் டே காயின் இருக்கா, 75th இண்டிபெண்டன்ஸ் காயின். இது வந்து கம்மாமரேட்டிவ் காயின். 2022 வந்தது கம்மாமரேட்டிவ் காயின். 23 அது காமன் காயினாக மாற்றுறாங்க. 24 25 இந்த டிசைன் நல்லாயிருக்கு, பிரிண்ட் நல்லாயிருக்கு,
ஓரளவு மக்கள்கிட்ட வந்து இந்திய சுதந்திரத்தை பற்றி கொஞ்சம் உணர்வு வரட்டும்னு சொல்லி அந்த தேசிய கொடி 75வது இண்டிபெண்டன்ஸ் டேலாம் எழுதி இந்த நாணயத்தை வெளியிட்டாங்க. அதை அப்படியே காமன் ஆக்கிட்டாங்க. இது ஒரு கம்மாமரேட்டி காயின்ஸு இண்டிபெண்டன்ஸ் டே. இது 2023 நொய்டா மின்ட்டு. இந்த நாணயத்தை உங்களுக்கு போனஸாக இதில் வைக்கிறேன். புக்கு 2024க்குள்ளது. இதில் கம்மாமரேட்டி காயின்ஸில் இந்த லிஸ்ட்டு வரல. ஆனால் முதல்ல இதை நினைவு நாணயமாக தான் விட்டாங்க. அது அடுத்த வருஷம் புஸ்தகத்தில் வந்தாலும் வரலாம். இதையும் ஒரு காயின் உங்களுக்கு ஃப்ரீ அதோட சேர்த்து வைக்கிறேன். ஒரு 20 காயினாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இப்போ இதோட ரேட்டு மின்ட்டு டோட்டல் கம்ப்ளீட் வச்சுட்டேன். இதையும் சேர்த்தா தான் 100%. இதை சேர்க்கலைன்னா 99.99% தான். இது ஒரு காயின் தனியாக வச்சுருக்கேன். வசதி உள்ளவங்க கொஞ்சம் கையில் காசு உள்ளவங்க இதையும் ஒன்றையும் சேர்த்து வாங்கிக்கிட்டு நீங்கள் 100% இதை வந்து நீங்கள் சொல்லலாம். A to Z 100% காயின் வந்து சொல்லலாம். இப்போ நான் கொடுக்குறது வந்து இது எல்லாமே வெறும் 1000 ரூபா. 20 நாணயங்களும் சேர்ந்து. இது ஒன்று 400 ரூபாயாக இருந்தாலும் சரி, 500 ரூபாயாக இருந்தாலும் சரி, 300 ரூபாயாக இருந்தாலும் சரி, ரேராக இருந்தாலும் சரி, காமனாக இருந்தாலும் சரி. இந்த திருவள்ளுவர் நாணயம் ஒரு நாணயம் மட்டும் 1000 ரூபா. இது ஒரு நாணயம் வந்து 475 ரூபா. அந்த இது அக்ரி எக்ஸ்போ. இதெல்லாம் ஒவ்வொரு நாணயத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும். நீங்கள் வலைத்தளத்துலேயும் புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போவே நான் பாதி ரெஃபர் உங்களுக்கு பண்ணிட்டேன். டோட்டல் இது எல்லா காயினையும் ஆல்பத்தில் போட்டு வருஷத்தை எழுதி உங்களுக்கு தந்துடுவேன். வெறும் 1000 rupees மட்டும். ஒன்லி தேங்க்ஸ்.